ரோஜா செடியில் நிறைய தளிர் வரணுன்னா அப்பப்போ நான் சொல்கிற எருவு கொடுங்க. இது வந்து ரெகுலராக நம்மளுக்கு வர எருவு தான். ரோஜா செடியில் நல்லா பசுமையாக தளிர் வரணும், பெட்டல்ஸ் எல்லாம் அழகாக வரணும். ரோஜா பூன்னா இந்த எருவு கொடுத்திங்கன்னா நல்லா தளிர்லாம் வந்து பூவெல்லாம் நல்லா பூக்கும். நித்திய கல்யாணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் நான் இது தொட்டிலேருந்து எடுத்துடணும். சத்தெல்லாம் இந்த பிளான்ட்டே எடுத்துக்குது. ரோஜா பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்திருக்கு. இது இன்றைக்கி தான் பூத்துது பாருங்கள். நல்லா பெட்டல்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. பக்கத்துலலாம் கூட மொட்டு நிறைய இருக்குது. இங்கேயும் பூ பூத்துருக்கு பாருங்கள். சீடு கூட பூ நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா பறிக்காமல் சீடு உருவாகும். அந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்கள், சீடு பாருங்க. இந்த சீடு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனவுடனே நம்ம எடுத்துடணும். இன்னும் ஒரு 3 days கழிச்சு எடுத்துடலாம். சீடு இருக்கும். நான் சீடு போட்டேன்னா ரோஜா செடி நிறைய செடி இருக்கிறதுனால அங்கங்கே வச்சுடுவேன், மறந்துட்டு அது கலந்து போகுது. ஆனால் அது வருதா இல்லையான்னு கூட நமக்கு தெரில. அதனால் இந்த வாட்டி நம்ம தனியாக வச்சு நல்லா சீடு போடணும் ரோஜா செடிக்கு. பாருங்கள், செம்பருத்தி வாட்டர் கேனில் பூ பூத்திருக்கு. இப்போது இந்த ரோஜா செடி நிறைய தளிர் வந்துருக்கு பாருங்கள். ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய தளிர் வரணுன்னா அப்பப்போ நீங்கள் மாட்டு சாணம்லாம் சேர்த்துக்கணும். மாட்டு சாணம் கிடைக்கலன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட் பண்ணி போடலாம். இல்லை வெஜிடபிளே நீங்கள் வந்து வேஸ்ட்டு வந்து சாயில்குள்ளே வச்சிடலான்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அது போல் வெஜிடபிள் வேஸ்ட் வைக்கும்போது கொஞ்சமாக மோர் ஊற்றி விட்டிங்கன்னா தொட்டிக்குள்ளே ரோஜா செடிக்கு தளிரில் நல்லா ரோஜா செடியில் வரும். அதே சமயத்தில் பூ கூட அழகாக பூக்கும். இந்த லீஃப்லாம் கூட பார்க்க ரொம்ப நல்லா வரும். நீங்கள் மோர் வந்து அப்பப்போ மேலுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த ரோஜா செடிக்கு என்ன கொடுக்கறதுன்னா கொஞ்சமாக வெங்காயம் தோல் போடலான்ட்டு. அதாவது ஒரு பிடி அளவுக்கு, ரொம்ப நான் அடிக்கடி போடுறது தான் பிளான்ட்டுக்கெல்லாம். அதனால் சும்மா ஒரு பிடி அளவுக்கு நான் ரோஜா செடி மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிடுறேன். அடிக்கடி நீங்கள் வந்து அதாவது 10 days ஒன்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். போட்டுட்டு மண்ணுக்குள்ளே தண்ணி ஊற்றி விடணும். வெங்காயம் தோல் போடும்போது நிறைய தளிர் வரும். ஏற்கனவே இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் கூட நான் வச்சு வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்க, நல்லா இருக்குது பிளான்ட்டு. ஆனால் ஃபுல்லாக இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய தளிர் பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணிட்டேன் பாருங்க. எல்லா இடத்துலையும் இருந்தது தளிர் மொட்டு பூலாம். பூ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பறிச்சிட்டேன். கட் பண்ணிட்ட பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு புது தளிர் போடுவோம். வெங்காயம் தோல் போடும்போது கொஞ்சமாக டீ தூள் போடலாம். இல்லைன்னா வெங்காயம் தோல் மட்டுமே ஆனியன் பீஸ் வந்து சாயில்குள்ளே புதைச்சி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மறுநாள் கூட டீ தூள் தண்ணி, அதாவது புது டீ தூள் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு எந்த அளவுக்குன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஒரு பிளான்ட்டுக்கு 12 inch பாட்டுக்கு 1/2 ஸ்பூன் டீ தூள் புதுசு தண்ணியில் கொதிக்க வச்சு நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி ஊற்றலாம். ரோஸ் பிளான்ட்டுக்கு நல்லா பசுமையாக இருக்கும். வெயில் இருக்குது அதுக்காக சொல்கிறேன். டீ தூள் தண்ணியை நீங்கள் ஊற்றணும். ஆனால் நீங்கள் ரொம்ப டார்க்காக ஊற்றுனீங்கன்னா ரெட் கலரில் மாதிரி தண்டெல்லாம் வந்து ரோஜா செடி காஞ்சிடும். அது போல் இல்லாமல் இருக்கணும்னா நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரோஸ் செடிக்கு கொடுக்கணும் டீ தூள் தண்ணி. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.